ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி, பரிசுத்தர் நீரே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி, பரிசுத்தர் நீரே. நீ செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை நேரத்திலேயும் தெய்வ சமூகத்தில் நாம் மறுபடியும் இந்த 7வது மாதத்தில் நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆராதிக்கிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு தருகிற நல்ல தயவுக்காக இந்த நாளிலே ஒவ்வொரு மாதத்தின் முதல் வாரம் வரும்போதெல்லாம் நமக்கு கர்த்தருடைய பந்தியை நாம் நினைவு கூறுகிறதான நாட்களாக இருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சீக்கிரமாய் மாறும்படி நாம் எல்லாரும் கண்ணீரோடு நாம் கருத்தாய் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த 7வது மாதத்தை காண பண்ணின தேவனுடைய கரத்தில் ஒரு விசை கூட நம்ம அர்ப்பணிப்போமாக. எல்லாரும் கண்களை மூடி பிதாவாகிய தேவனை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். நமக்குள் வாசமாயிருக்கிற இயேசுவை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா. நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, ஓ ஹல்லேலூயா, இதோ நான் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நமக்காக அவர் அனுப்பி தந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். நல்ல வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் ஆராதிக்கிற இயேசு ஓ ஜீவன் உள்ளவர். ஆமென். அவர் உயிரோடு எழுந்தவர். நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமையானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த 6 மாதத்திலேயும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தீர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல எங்களை சுமந்து கொண்டு வந்த தயவுக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி 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 ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. ஓ நீ நல்லவர் 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 ஆண்டவரே. உங்க கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சொல்லுவோமா? ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. நன்றி ஆண்டவரே, நன்றி
நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல ஆண்டவரை கால வேளையில நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டுகிற உம்முடைய நல்ல அன்புக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் ஆண்டவரே முதல் வாரத்தில் நாங்கள் எல்லாரும் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல கிருபைகளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. 6 மாத காலமாய் எங்கள் ஆண்டவர் எங்களை நல்ல ஆண்டவரை எல்லா நிலைமையிலே ஆசீர்வதித்து கிருபையாய் நடத்தின எல்லா தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த நல்ல நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஆராதனின் வல்லமை நாங்களை நிரப்புங்க, உம்முடைய அபிஷேகத்தை நாங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஆராதனை செய்ய எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தருவீராக ஆண்டவரே. தேவ கரம் கூட இருக்கட்டும். நன்மையினாலும் கிருபையினால் நிரப்பும், எல்லா தீமைக்கு விலக்கி கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள், அசுத்தாவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அவைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக நீர் பாதுகாத்துக் கொள்ளும். மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள்? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவோம். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக, எல்லாருக்கும் தெரிந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாட உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இந்த பெரிய காரியங்களை செய்வார். உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி ஆண்டவரே. அவர் ஒருவரே நம்முடைய ஆராதனைக்குரியவர். நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவன் அவர் ஒருவரே. ஆமென், ஆமென். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. பல பக்கத்தின் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. பல பக்கத்தின் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலின் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலின் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. நல்ல உற்சாகமாய். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. உன் காலை தள்ளாட ஓட்டா உன்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே.
தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழை என்னை நின் கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை நின் கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அநேக சாட்சிகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். எத்தனை தடவை நாம் கர்த்தரை நோக்கி, ஓ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டபோது அவர் எனக்காக யாவையும் செய்தார் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டு. அத்தனை பேர்களை நல்ல வாய்களை திறந்து, ஓ ஹல்லேலூயா, கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமெல்லாம் சுமக்கின்றீ, கரம் பிடித்து நடத்துகிறீ, சுமக்கின்றே. நன்றி, நல்ல சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இந்த காலவேளையில இதயம் துள்ளுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி இயேசுவே உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா.
2 கையை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளு. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவரை பார்த்து சொல்லுங்க. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. அப்படி 2 கைகளை உயர்த்தினவர்களாய் இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று ஓ ஹல்லேலூயா 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 சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவை ஓ நல்ல வாய்களை திறந்து ஓ ரம சந்தல ரபா கபாலபா ஓ ரம கந்தல ரதுனிபி யாம்தனமனபா. இந்த துதியின் சப்தம் ஓ உங்க குடும்பங்களுக்குள்ளாக காணப்படும் போது ஓ அந்த இடத்துல இருக்கிற அந்தகார வல்லமைகள், அசுத்தாவிகளின் வல்லமைகள், எல்லா பிசாசின் கிரியைகள் ஓ ஹல்லேலூயா, எல்லா வியாதியின் வல்லமைகள், எல்லா விதமான சத்துருவின் போராட்டங்கள் ஓ ரம சந்துனிபி யாங்கரபலரபா. உடைய வாழ்க்கையின் அவன் எதிர்காலத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சுத்த ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஷிகபாலா ரபகபாலபா. நல்ல வாய் திறந்த அந்நிய பாஷையிலே நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ நீ நல்லவர் நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. ஓ உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரமன சந்தல ரபா கவதரபா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஆராதனை அவர் பிரியப்படுகிறவர், நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை அறிந்திருக்கிறவர். அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் உள்ளத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. நல்ல 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? நல்லா பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து. ஆண்டவரே உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை கூட ஓ ரம சந்தல ரப கதா ரப கரா. ஆமே. தெய்வகுமாரா தெய்வகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தெய்வகுமாரா தெய்வகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, நீங்க மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, நீங்க மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. பட சொல்லுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்?
எந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. இயேசுவே, நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. நல்ல ரெண்டு கையை உயர்த்தி, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரை நல்ல உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். எங்க தேசத்துல இருக்க இந்த கொடிய கொரோனாவை அப்பா உம்மாலே மாத்தம் கூடும் ஆண்டவரே. வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்க, ஆமே. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அப்பா பார்த்து உண்மையா சொல்லுங்க, இயேசு ஒருவரால தான் இந்த வியாதிகளை சுகமாக்க முடியும். இந்த கொரோனா வைரஸை நீக்க இயேசு ஒருவரால தான் முடியும். ஆமென். விசுவாசிப்போமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக. ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நல்ல உற்சாகமா கைத்தட்டி அப்பாவுக்கு நல்ல முழு இருதயத்தோட முழு பலத்தோட ஹல்லேலூயா. ஓ ரம சந்தா லாபா ரபா கபாலா ரபா கபாலா ரபதனமா. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு மகிமையை கொண்டு வருவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாய் நம்ம எல்லாரும் ஒரு விசை கூட நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆராதனை நேரத்தில் மாத்திரம் ஆராதிப்பதல்ல, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே மற்ற நேரங்களிலேயும் நாங்கள் உம்மை முழு இருதயத்தோடு ஆராதிக்கிற ஒரு ஆவியை பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்துவீராக. இந்த நாளை தொடர்ந்து ஆண்டவரே இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆசீர்வதியும். கர்த்தருடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதியும். நன்மை நான் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் இந்த வர்ற நாட்களிலேயும் இந்த நாளிலேயும்
பிறந்த நாள் திருமண நாள் உள்ளவர்கள் தயவாக நீங்கள் தெய்வ சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்களுக்கு நல்ல சுகபலன் கிருபைகளை தந்து அவருடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர்களை நிரப்பும்படியாக ஆவிக்குரிய பொருளாதார சரீர பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, எங்கள் அருமை இயேசுவே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகம் பலன் கிருபைகளை தாரும். ஆண்டவரே, ஆவிக்குரிய பொருளாதார சரீர பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்து நீர் பலப்படுத்துவீராக. நன்மையும் கிருபையும் பெருகட்டும். ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ அதை உம்முடைய சித்தப்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. நன்மையினாலே நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் இந்திய தேசத்துக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய தமிழகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் படிப்படியாய் எல்லா நிலைமையிலையும் கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மத்தில் இருக்கிறதான அருமையான செந்தில் அவர்கள் நமக்கு முன்பதாக வந்து நமக்கு இந்த ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். தேவன் தேசத்தை சந்திப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட இந்திய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக தேவனை நோக்கி பார்த்து, தேசத்தில் இன்னைக்கு பல்வேறு சூழ்நிலைகள் முரண்பட்டு இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர் ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி இந்த கொரோனா தொற்றுனால அநேகர் மரித்து போன சூழ்நிலை, அநேகர் இன்றைக்கும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனாலும் கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால இரண்டாவது அலையினுடைய பாதிப்புகள் குறைந்து வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து, இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலேயும் கூட இந்த இரண்டாவது அலையிலிருந்து ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் தேசத்தை நீங்கள் மீட்டு எடுத்து கொண்டிருக்கக்கூடிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம். நீர் யெகோவா ரப்பாவாக இருந்து அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதில் ரட்சிக்கப்படாது இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படும்படியாக என் ஆண்டவர் மனம் இறங்கும். அதே போல மரித்து போன நபருடைய குடும்பங்களுக்கு என் ஆண்டவர் ஆறுதலை கொடுங்க. அவங்க குடும்பத்தில் இயேசுவை கண்டுகொள்வதற்கு, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காண்பதற்கு என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. அதே போல் முன்னணியில் இருந்து வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் விசேஷித்த பாதுகாப்பை கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்திகளெல்லாம் அவர்களுக்குள்ள பெருகும்படியாக என் ஆண்டவர் நீர் பாதுகாப்பாக இருக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதே போல் இந்த மூன்றாவது அலை பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்று இன்னைக்கு மருத்துவ வல்லுநர்கள் சொல்லுகிற சூழ்நிலைகளில் என் ஆண்டவராகிய இயேசு அவருடைய வார்த்தைகள் பொய்த்து போகும்படியாக, உங்கள் நாம மகிமைப்படும்படியாக இந்த மூன்றாவது அலையினால் எங்கள் இந்திய தேசத்துக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாதபடிக்கு என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதற்காக, உங்கள் இரத்தத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் மறைத்து பாதுகாத்து கொள்ள போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவ கரம் கூட இருக்கட்டும். அதே போல் இந்த நாளிலேயும் கூட படிக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருவர் மேலே உங்கள் பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம். தேவனுடைய ஆளுகை ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கும்படியாக என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. இந்த நாள்லையும் பள்ளிக்கூடங்களுக்கு போக முடியாத சூழ்நிலைகளில் பிள்ளைகள் உங்கள் ஞானத்தினால நிரப்பப்படும்படியாக, இதோ இன்னைக்கு செல்போனை பயன்படுத்தி தான் பாடங்கள் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகள் ஒரு நாளும் பாவத்துக்கு ஆட்பட்டு போய்விடாதபடிக்கு என் ஆண்டவர் உங்கள் இரத்தத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் மறைத்து பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும்படியாக, இந்த கால சூழ்நிலைகளெல்லாம் மாறும்படியாக என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களில் சென்று படிப்பதற்குரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி நீர் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை பாவத்துக்கு தூரப்படுத்துங்க. அதே போல் இன்னைக்கும் பெற்றோருக்கும் ஆண்டவருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க. அந்த பிள்ளைகள் படிக்கிற வயதில் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க. என் ஆண்டவராகிய இயேசு இன்னைக்கு இந்த கொரோனா தொற்றுனால பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்க எல்லா சரிவுகளும் ஆண்டவரை மாறி
அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படும்படியாக நல்ல கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆட்கொண்டு நடத்துங்க. அரசு அதிகாரிகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. புதிதாக பதவியேற்றிருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களையும் அரசு அதிகாரிகளையும் என் ஆண்டவராகிய இயேசுதாமே நீர் ஆளுகை செய்து தேசத்துக்கும் ஜனங்களுக்கும் நன்மை பயக்கும்படியான காரியங்களை அவர்களை கொண்டு நீர் செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். அண்டை தேசத்தினால எங்க தேசத்துக்கு எந்த தீமையும் நேரிடாதபடிக்கு என் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் விசேஷித்த பாதுகாப்பையும் கிருபையையும் கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல சமூக வலைதளங்கள்னால இன்னைக்கு பாவத்துக்கு உட்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவார்களாக. பெண்களுக்கு விரோதமான கொடுமைகள் எங்க தேசத்தில் நடக்காதபடிக்கு என் ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்புவார்களாக. பரோல்ல வெளியில வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்க்கையை துவங்குவதற்கு என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. சிறைச்சாலை அதிகாரிகளுக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றத்தை கொடுத்து அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக உதவி செய்யுங்க. அதே போல சிறைச்சாலைகளில் தடைப்பட்ட ஊழியங்கள் மறுபடியுமாக ஆரம்பிக்கப்பட என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. இன்னைக்கும் ஒவ்வொரு ஊழியர்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாச மக்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எங்க தமிழகம் முழுவதும் இந்திய தேசம் முழுவதும் எல்லா இடங்கள்லையும் சபைகள் துறக்கப்பட்டு உங்க நாம மகிமைப்பட போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ கரம் கூட இருக்கட்டும். பின்மாறாட்டமா இருக்கிற ஒவ்வொரு நபர்களை இயேசுவின் நாமத்தில் மறுபடியுமாக கிறிஸ்துவின் அன்புக்குள்ள ஊன்ற கட்டப்படுவதற்கு என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க. சோர்ந்து போய் இருக்கக்கூடிய ஊழியர்களை என் ஆண்டவர் தட்டி எழுப்பி மறுபடியுமாக தேவனுடைய நாம மகிமைக்காக அவர்களை பயன்படுத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சோர்ந்து போயிருக்கக்கூடிய விசுவாச மக்களை என் ஆண்டவர் மறுபடியுமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படும்படியாக உங்க வல்லமையினால நிரப்ப போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக ஒரு பெரிய எழுப்புதலே எங்க தமிழகத்திலேயும் இந்திய தேசத்திலேயும் உலக நாடுகள் முழுவதும் சீக்கிரத்தில் எங்க கண்கள் காணப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்தில் இந்த அசாதாரணமான சூழ்நிலைகள் மாறி இயல்பு நிலை திரும்பும்படியாக தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக என் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்யுங்க. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலேயும் உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. வாக்குத்தத்த ஆராதனையில் பங்கு பெற்றதானவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கர்த்தருடையதான ஆலயத்தில் நாம் கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறது என்பது அது உங்களுக்கும் எனக்கும் ஒரு தனிப்பட்ட கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அன்பு. இதை வைத்து நமக்கு எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வும் ஒரு அன்பும் இருந்தால் எந்த சூழ்நிலையும் நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சபைகள் சீக்கிரமாய் திறக்கப்பட்டு நாம் கர்த்தருடையதான சமூகத்தில் ஆராதிக்க தேவன் நமக்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக. இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். திரும்ப கட்டப்படுவீர். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் அருமை இயேசுவே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரை ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு நல் வார்த்தைகளை கொடுத்து வார்த்தையிலே உண்மை உள்ள தேவன், வார்த்தையின்படி எங்களை நடத்துகிறவர். இந்த நாளிலேயும் நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறவைகளை செய்யவும், நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் மகிமையை நாங்கள் சுதந்திரிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வசனத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. யோபின் புத்தகத்தில்
22வது அதிகாரம் 23வது வசனத்தில் இது யோபுனுடையதான ஒரு பெரிய சோகமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்தவனாக, தன்னுடைய சரீரத்தில் உள்ளதான பலனையும் சுகத்தையும் இழந்தவனாக, எல்லாம் இழந்து போனவனாக இருக்கிறான். ஆனால் அந்த யோபுவை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோபுவை குறித்து தேவனே சாட்சி கொடுத்ததான சாட்சிகளை நாம் பார்க்க முடியும். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன். ஆனால் இப்படி உத்தமனாக, சன்மார்க்கனாக, தேவனுக்கு பயந்து வாழுகிறதான இந்த யோபுடைய வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு சோதனை வருமானால், நீங்களும் நானும் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சோதனை வந்தவுடனே ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சில கேள்விகளை கேட்கிறோம். ஆனால் யோபு தன் நாவினாலே, தன்னுடைய வாயினாலே அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இந்த சோதனையின் காலத்தில் 4 நண்பர்கள் யோபுக்கு இருந்தார்கள். அந்த யோபுக்கு இருந்த அந்த 4 நண்பர்களே ஒரு மனிதன்தான் எலிப்பாஸ் என்கிற மனிதன். அவன் யோபு செய்ததாக கற்பனை செய்து, இதில் ஏதாவது ஒன்றை செய்திருக்கலாம் என்று சொல்லி கற்பனை செய்து, நீர் அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா மனம் திரும்பும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, யோபு ஒன்றிலும் பாவம் செய்யாதபடி, ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருந்தா, கர்த்தருக்கு விரோதமாக செய்திருந்தா கூட அந்த பாவத்துக்காக நான் பலி செலுத்துறேன்னு சொல்லி அப்படி ஒரு நீதிமானாக இருந்ததான யோபு. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எலிப்பாஸ் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். ஒவ்வொரு மாதமும் நான் உனக்கு செய்வேன், உன்னை நடத்துவேன், உன்னை இப்படி உயர்த்துவேன் என்று சொல்லி தான் நாம் வசனங்களை வாசித்திருக்கிறோம், வாக்குத்தத்தங்க வசனங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த மாதத்தில் நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு பகுதியை செய்தால், எந்த மனிதனாலும் செய்ய முடியாததை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் திரும்ப வேண்டியவரிடத்தில் திரும்ப வேண்டும். 2வது, திரும்ப வேண்டிய பகுதிகள் என்று சொல்லும்போது நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய குணங்கள், நம்முடைய செயல்பாடுகளில் நாம் திரும்ப வேண்டியதான பகுதியில் திரும்ப வேண்டும். 3வது, இப்படி நாம் திரும்பும்போது தேவன் திரும்ப கட்டப்படுவர் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ திரும்ப வேண்டிய இடத்திலே நாம் திரும்ப வேண்டும். 2வது, திரும்ப வேண்டிய பகுதிகளிலே நாம் திரும்ப வேண்டும். 3வது, தேவன் எனக்கு திரும்ப என்னை கட்டுகிறதான இடத்துல கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு இந்த 3 காரியத்தை நாம் சற்று தியானிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. திரும்ப வேண்டியவரிடத்திலே திரும்பினால் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா எப்படி திரும்பணும்? நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நம்ம எப்படி திரும்பணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். முற்றிலும், அந்த வார்த்தை மிக அவசியமான ஒன்று, முக்கியமான ஒன்று. இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்திலே திரும்புங்கள். எப்படி திரும்பணுமா? முற்றிலும். இன்னைக்கு அறகுறையா திரும்புகிறதான அனுபவங்கள் நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள். நாம் ஸ்கூலில் படிக்கிறோம், 35 மார்க் எடுத்தாதான் பாஸ் என்று சொல்லும்போது, அந்த 35 மார்க்களை சற்றும் குறைவாகும்போது நம்மளை ஒரு கேட்டகரியில் கொண்டு வர்றாங்க. என்னென்னா ஃபெயில் என்று சொல்லிவிடுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் உள்ளதான காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் எதிர்பார்ப்பது போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் எப்படி திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்னா, முற்றும் விட்டு விலகின இடத்துல திரும்புங்கள். இந்த லாக்டவுன் காலத்தில் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது?
ஆலயத்துக்கு போகிறதான காரியத்தில் நம்ம இப்போ எப்படி ஆர்வமாக இருக்கிறோமான்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஆண்டவருக்கு கொடுக்கறதில் ஆமாம், சபை திறக்கும் போது பார்த்துக்கிடலாம், நன்றாய் கவனியுங்கள். உங்களை கர்த்தர் பார்க்கிறார். கொடுங்கள்னு சொன்ன உடனே நீங்கள் எல்லோரும் அந்த பொருளாதாரத்தை மாத்திரம் நினச்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எப்படி திரும்ப வேண்டும்? முற்றிலும் விட்டு விலகிற விடத்தில் ஒரு சாரா இருக்கிறாங்க, ஆண்டவருக்கும் அவர்களுக்குமே சம்பந்தமே இல்லைனதான நிலைமையில் ஓடிக்கொண்டு இருக்கிற அனுபவம். ஆண்டவர் சொல்ல, முற்றிலும் விலகினவரிடத்தில் திரும்புங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. திரும்பும்போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? திரும்பும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏசாயா 44 அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 44:22. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். நீங்கள் ஆண்டவர் பக்கமாக திரும்பும் போது ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் மீட்டு கொண்டேன் அப்படின்னு தான் சொல்றார். மீட்டு கொள்ளுவேன் என்று கூட சொல்லலை, உன்னை மீட்டு கொண்டேன். நீ திரும்பிட்டேனா மீட்டு கொள்ளுவேன். அல்லேலூயா. சற்று கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். திரும்ப வேண்டிய காரியத்தில் நான் திரும்பும்போது நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அது, உன்னை நான் மீட்டு கொண்டேன். எத்தனை அருமையான வார்த்தை. இன்னொரு வசனத்தை கூட வாசித்து பாருங்களேன். அதே ஏசாயா 55 அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனது உருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்புங்கள். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு எப்படிப்பட்டவராம்? தயை பெருத்தவர். அல்லேலூயா. மன்னிக்கிறதற்கு ஒரு தெய்வம் இருப்பார், ஆனால் அவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு ஒருவருக்கு மாத்திரமே வல்லமை உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பரிசுத்த வேதாகமம் அதை மிக தெளிவாக சொல்லுகிறது. அவர் மாத்திரமே நம்மை மன்னிக்க வல்லமை உள்ளவர் என்று. அல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவராக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணுமா? அவர் பக்கமாய் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அப்படி திரும்பினால் வேத வசனம் சொல்லுகிறது, 9வது வசனத்தில் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் திரும்பும்போது ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற காரியம் உங்களை உயர்ந்திருக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேலின் புத்தகம் 18 அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் 18:32, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாராம்? சாகிறவனுடைய சாவை அவர் என்ன செய்கிறதில்ல? விரும்புகிறதில்லை. ஆமென். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. நீங்கள் சாகாமல் பிழைக்கணும்னா வேற எங்கேயுமே போக வேணாம், உண்மையாக மனம் திரும்பிடுங்க. ஆண்டோடைய வேதம் சொல்லு, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகரனுடைய சாவை நான் விரும்புகிறது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு சிம்பிள் காரியம்தான், ஒரு எளிமையான காரியத்தை கர்த்தர் சொல்லுவார். மனம் திரும்பு. நீ ஓடுகிற ஓட்டத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால் மனம் திரும்பு. சும்மா எப்படினாலும் வாழுவேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். பிரதர், சிஸ்டர், தேவன் மனம் திரும்புதலை மிகவும் எதிர்பார்க்கிறார். நீங்கள் மனம் திரும்பும்போது அவர் செய்கிற காரியம் என்ன? மீட்டுக்கொள்வேன்னு சொல்றார். உங்களை மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவர் அவர்.
சாகருடைய சாவை கூட அவர் விரும்பவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, மனம் திரும்புங்கள். இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்கள். சகரியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னிடத்துல திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன். அல்லேலூயா. நீங்க திரும்பினா அவர் உங்க பக்கமா திரும்புவார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சற்றே. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கீழே உள்ள வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? போதும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சற்று யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு நான் இதை செய்வேன், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்வேன், நான் கடைசி வரைக்கும் உமக்காக உண்மையாக இருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நம்ம மனசில் வச்சுருப்போம். அதுக்கு பிறகு பிள்ளை பிறக்கும்போது ஒரு காரியத்தை வச்சுருப்போம். ஆண்டவரே எனக்கு இந்த பிள்ளை இப்படி நல்லபடியாக பிறந்துருச்சுன்னா அப்படின்னு. பிறகு அந்த பிள்ளை நல்லபடியாக படித்து நல்ல காலேஜுக்கு போயிட்டுனா, பிறகு காலேஜுக்கு போன பிள்ளைய உடனே என்ன சொல்லுவோம்னா, அந்த பிள்ளை நல்ல வேலைக்கு போயிட்டுனா, பிறகு அந்த பிள்ளை மறுபடியும் வேலைக்கு போயிட்டு நல்லா இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு கல்யாணம் அப்படின்னு. அப்போது எங்கே ஆரம்பிக்குது பாருங்க. அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறார். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பாரா, இதெல்லாம் கர்த்தர் நினைப்பாரா? ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் தேவன் பார்த்து, சில நேரத்தில் பாஸ்டர் அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் செய்கிறாங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் தண்டிக்க மாட்டாரா? நான் சின்ன பாவம் செஞ்சதை கூட ஆண்டவர் என்னை தண்டிக்கிறேன்னா உங்கள் மேலே அவர் எவ்வளவு பாசமாக இருக்காருன்னு பாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எத்தனையோ பேர் நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் நம்மளை பார்த்து என்னெல்லாமா பேசுவாங்க. ஆனால் நமக்கு ரொம்ப பிரியமானவன்னு சில இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க நம்மளை பற்றி பேசிட்டாங்கன்னா ரொம்ப வேதனைப்படும். அதே மாதிரி தான் இன்றைக்கி தேவ சமூகத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அந்த வசனத்தை மாத்திரம் மறுபடியும் வாசிக்க அன்போடு கேட்குறேன். 7வது வசனத்தில், நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் திரும்புவோம். கர்த்தர் பக்கமாக திரும்புங்க. யார் பக்கமாக திரும்பணும்? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் திரும்ப வேண்டிய இடத்துல நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய அற்புதத்தை வச்சிருக்கார். எனக்கு அருமையானவர்களே, அப்படி திரும்பும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதம் வருகிறது? திரும்ப வேண்டியவரிடத்தில் திரும்பிவிட்டால் என்ன ஆசீர்வாதம்? யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 ஆசீர்வாதம் அங்கு இருக்கிறது. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய கூடாரம் எப்படி இருக்குமா? சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது என்ன காண மாட்டீர்? குறைவை காண மாட்டீர். எத்தனை ஒரு ஆச்சரியம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோபின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்பது போல இந்த 24வது வசனத்தில் மிக அழகான ஒரு வார்த்தை, 2 ஆசீர்வாதம். ஆமென்.
24வது வசனத்தில் உம்முடைய கூடாரம் எப்படி இருக்கணுமா? சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உங்கள் கூடாரத்தில் சமாதானம் இருந்தால் எவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இந்த சமாதானம் தான் இல்லை. மற்றது எல்லாம் இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. அடுத்து உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது என்ன இல்லையாம்? குறைவை காண மாட்டீர். அல்லேலூயா. எல்லாரும் இருக்காங்க, ஆனால் குறைவு இருக்கிறது. ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் 2 பேர் இருக்கிறாங்க, ஆனால் என்ன இல்லை? பிள்ளை இல்லை. அல்லேலூயா. போட் இருக்கு, வலை இருக்கு, மீன் பிடிக்க கடலும் இருக்கு, ஆனால் என்ன தான் இல்லை? பேதருடைய வாழ்க்கையில் மீன் தான் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வேணுமா? நீங்கள் திரும்ப வேண்டியவரிடத்தில். அவர் எப்படிப்பட்டவர்? நீ சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்கிற நாம், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினார். அப்போ நம்ம திரும்பும்போது என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்முடைய திரும்புதல், மனம் திரும்புதல் மிக மிக அவசியமானது. 2வது, திரும்ப வேண்டிய பகுதிகள் என்று ஒன்று இருக்கிறது. அது நம்முடைய சுவாபங்களாக காணப்பட வேண்டும். நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று நாம் சொல்லுகிறோம். இப்பொழுது உலகத்திலே பிறந்து நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ பிறக்கிற அனுபவம், இயேசுவுக்குள்ளாக நீங்கள் பிறக்கிறீர்கள். இயேசுவே, என் வாழ்க்கையை நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், பாவம் இல்லாமல் என் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குங்க, உங்களுடைய ரத்தத்தினால என் பாவத்தை கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது அவருடைய சுதந்திரராக மாறுகிறோம். அவருடைய சுதந்திரராக மாறும்போது அவருடைய சுவாபத்திற்குரியவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப வேண்டியதான சுவாபம். அப்பாவை விட்டு ஒரு பிள்ளை போயிட்டு, யாரு? இளைய குமாரன். ஆனால் மூத்த குமாரன் வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற குமாரன் என்ன செய்கிறார்? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே அந்த சம்பவம் தெரியும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா 15:28. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். உள்ளே இருக்கிறதான மூத்த குமாரன், அப்பாவோடையே இருக்கிற குமாரன், ஆனால் அவனுடைய சுவாபம் எப்படி இருக்கிறது? கோபம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்றாரு பாருங்க 29ஆம் வசனத்தில், அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. அப்போ உள்ள இருக்கிற ஆள் எப்படிதான் இருக்கு? சுவாபம் மாறணும். அப்பா என்ன சொல்றார் பாருங்க 31. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு கன்றுக்குட்டின்னு இல்லைப்பா, இருக்கிறது எல்லாமே உன்னுடையதான், எனக்குரியது எல்லாம் உன்னுடையதான். அப்போ நம்ம மனப்பான்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. திருந்த வேண்டிய இடத்துல, நம்முடைய சுவாபம் மாற வேண்டிய இடத்துல நம்ம மாறணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருத்தன் வெளியில் போய் திரும்பி வரான், ஆனால் உள்ளே இருக்கிறவர்களே உண்மையாய் நம்முடைய இருதயம் மர்வமாக்கப்பட்டது நிலைமையில நாம் காணப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு மனிதனை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8 24 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு சம்பவத்தை நாம் அங்கு பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8, 9வது வசனத்தை மாத்திரம் வாசிக்க அன்போடு கேட்கிறேன். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து, அப்ப சீமோன் என்கிறவன் ஒரு மாய வித்தைக்காரனாக இருந்தான். அவன் தன்னை எல்லாரும் மதிக்கத்தக்கதாக பெரிய அவனுடைய மாய வித்தை காரியத்தினாலே ஜனங்களை பிரமிக்கவும் இவன் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 12வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. 13வது வசனத்தை வாசி பாருங்க. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான். அப்போ இங்க எல்லாரையும் பிரமிக்க பண்ணினதான மாயவித்தை காரணம் இப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து என்ன செய்தான்? ஞானஸ்நானம் பெற்றான். இப்ப இவரும் யார் தான்? விசுவாசி தான். ஆனா இந்த விசுவாசிக்குள்ளால நீங்க அப்படியே கீழே வாட்சி பார்த்தீங்கன்னா அவன் கேட்கிற கேள்வியை பாருங்க. 20வது வசனம் வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால். நன்றாய் கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலேயும் விசுவாசிகள் என்றதான சொல்லப்படுகிறதான வாழ்க்கையிலேயும் இன்னைக்கு பார்க்கிறதான ஒரு காரியம், பணம் இருக்கிறதை வைத்துத்தான் நம்முடைய மரியாதை வருகிறது என்று நினைக்கிறோம். இல்லை, தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் தருவார். அல்லேலூயா. பேதுரு அங்க ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. ஏங்க இவங்க ஒரு விசுவாசிங்க. இந்த சீமோன் ஒரு விசுவாசி. அவனுடைய 21வது வசனத்தை வாசி பாருங்க. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. 22வது வசனத்துல அந்த விசுவாசியை பார்த்து, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளே, உங்களுடைய அன்போடு கேட்கிறேன். நீங்கள் துர்க்குணத்தில் இருந்து இன்னைக்கு பணத்தை வச்சு ஊழியக்காரனையோ ஊழியத்தையோ எடை போட்டுறாதீங்க. நான் இதை சொல்கிறது சில நேரத்தில் நல்ல காரில் வரும்போது சிலர் மதிக்கிறாங்க. நான் அப்படி அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஊழியக்காரனாக எங்களுக்கும் தான் நான் சொல்கிறேன். பணத்தை வைத்தோ பெரிய சபையை வைத்தோ அல்ல, நம்ம மேலே இருக்கிற தேவனுடைய அபிஷேகத்தை வைத்தே கத்த நம்ம யார் என்று வெளிப்படுத்தி காட்டுவா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 23வது வசனத்தை வாசி பாருங்க. 8:23 வாசிங்க. நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். காண்கிறேன். இது யாரு? விசுவாசி. 13வது வசனத்தின்படி பார்த்தா இவர் ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசி. நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய மாயவித்தக்காரனா இருந்தாலும் சரி, தேவனுடைய அபிஷேகத்துக்கு முன்னாடி மடங்கித்தான் ஆகணும். நீங்க கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தா உங்களுக்கு விரோதமாக எந்த வல்லமையும் செயல்பட முடியாது. அவன் செஞ்சிட்டான், இவன் செஞ்சிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான். எவன் எப்படி பண்ணான? மனம் திரும்ப வேண்டிய பகுதிகளிலே மனம் திரும்பி பாருங்கள். தேவனுடைய நன்மையை நீங்கள் பார்க்க முடியும். அவன் சொல்கிற ஒரு வார்த்தை 24வது வசனத்தை வாசித்து நான்
முடிக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடி எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. சில நேரத்தில் நீங்க செய்யறதுக்கு தூண்டி விடுறீங்கல்ல, மனம் திரும்புங்க. உங்க சுவாபம் மாறணும். அதற்கு உதாரணம் என்னன்னா, தாவீது ராஜாவாக இருக்கிறான். உரியா என்கிற மனுஷன் அவனுக்கு போர் சேவகன், உண்மை உள்ள போர் சேவகன். இப்படிப்பட்ட போர் சேவகனை அவன் இழந்து போகிறத நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது. இவன் தான் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படுகிற வேண்டிய காலத்தில் இவன் உப்பரிகளை உலாவுகிறான். ஆனால் இவன் ராஜாவே போக சொன்னாலும் தான் வீட்டுக்கு போகாம அந்த போர் சேவர்களோடு படுத்து கிடக்கிறானே. இப்படிப்பட்ட உண்மை உள்ள ஆட்களை சில நேரத்தில் தாவீதுக்கள் இழந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த உரியாவுக்கு தாவீது என்ன செஞ்சா தெரியுமா? இந்த வார்த்தையை வாசிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அல்லேலூயா. அதை மாத்திரம் வாசிக்க அன்போடு கேட்கிறேன். காலமே தாவீது யோவாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர்முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அவனை விட்டு என்ன செய்யுங்க? பின்வாங்குங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் இது நடக்குது. பின்வாங்குங்க. 17வது வசனத்தில் உரியா செத்தான். 17வது வசனத்தில் நன்றாய் கவனிங்க. இது அவனுடைய யோவாப்பு செய்த பாவமா இல்லைன்னா தாவீது செய்த பாவமா? தாவீது செய்த பாவம். சில நேரத்தில் நம்ம செய்ய மாட்டோம், நீ செஞ்சுக்க பார்த்துக்கலாம். பிரதர் சிஸ்டர், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவதை நாவில உணர்கிறேன். நீங்கள் காணொலி மூலமாக தான் இந்த வார்த்தையை கேட்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் மனம் திரும்புவீர்களானால் நான் முன்னாடி சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சமாதானத்தையும் எந்த குறைவும் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய சுவாபம் மாறட்டும். இயேசு சொன்னதான சுவாபங்கள் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த சுவாபம் நமக்குள்ள வருதான்னு பாருங்க. இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எனக்கு அந்த கிருபை தாரும் என்று. இயேசு சொன்ன சுவாபங்கள் இன்னைக்கு அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். அல்லேலூயா. இன்னும் சின்ன பிள்ளையை போல, குழந்தையை போலவே சின்ன சின்ன காரியத்துக்கும் மனத்தாங்கல் அடைவது, கசப்பு கொள்ளுவது, வேதனையோடு வாழ்வது. சற்று கவனியுங்கள். 13வது வசனம் சொல்லு, பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் அங்கு நமக்கு பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்கு உரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. 3வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள், மாம்ச மார்க்கமாக நடக்கிறீர்கள் அல்லவா? 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் பவுலை சேர்ந்தவன் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள்.
ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா எல்லாரும் ஒன்று தான். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாய் போய் நிற்க வேண்டியவர்கள். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு விட்டால் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் மனம் திரும்பும்போது கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்களுடைய சுவாபங்கள் மாறும்போது, உங்களுடைய செயல்கள் மாறும்போது நீங்கள் உங்களை அல்ல இயேசுவை வெளிப்படுத்தி காட்டுகிறீர்கள். ஒரு அருமையான ஒரு சகோதரியை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்றால், எந்த ஒரு காரியத்தையும் தப்பென்றால் உடனே சொல்லிவிடுவார்கள். ஆனால் காலப்போக்கில் ஆண்டவர் அவர்களை உருவாக்கி இப்பொழுது எந்த சூழ்நிலையும் இயேசுவை போல மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டார்கள். அதுதான் வளர்ச்சி. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்கிறீர்களா என்று பாருங்கள். வேத வசனத்தில் யோபு புத்தகத்தில் வாசித்தது போல, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள். நீங்கள் கட்டப்படும் போது திரும்ப வேண்டிய இடத்துல திரும்பினால் நமக்கு என்ன ஆசீர்வாதம்? 2 ஆசீர்வாதம். சமாதானம், குறைவில்லாத வாழ்க்கை. இது 2 வேணும். பாஸ்டர் உண்மையிலே என்னை நான் அதற்காக ஒப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறவங்க கை வைத்தி காட்டுங்க. நேரம் அதிகமாகி விட்டது, ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த ஜெபத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கை மாறினால் இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக, எத்தனையோ வருஷ காலமாக எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தபோது ஒரு நெகேமியா எழும்பினார். அவர் எழும்பினது மாத்திரமல்ல, செயல்பட ஆரம்பித்தார். செயல்பட்டதினாலே 52 நாட்களில் அலங்கத்தை கட்டி முடித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை தரப்போகிறார். கண்களை மூடுவோமாக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உண்மையாய் கட்டப்படுவதற்கு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சுவாபத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ளவர். எங்களை உங்கள் கையில் நாங்கள் அர்ப்பணிக்கும் போது நீர் எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லமை உள்ள தேவன். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும், பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்னின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ்